வந்து நம்ம சாத்தூர் சேவு பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். அதாவது ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொன்றும் ஃபேமஸாக இருக்கும். திருநெல்வேலி எடுத்துக்கிட்டோம்னா அல்வா, மணப்பாறை எடுத்துக்கிட்டோம்னா அரிசி முறுக்கு, அதே போல் ஸ்ரீவில்லிபுத்தூர் எடுத்துக்கிட்டோம்னா அங்கே வந்து பால்கோவா, அதே மாதிரி இங்கே சாத்தூர் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து சாத்தூர் சேவு. இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு சாத்தூர் சேவு எப்படி பண்ணுறது அப்படின்றத இன்றைக்கி செய்து காட்டுறேன் பாருங்கள். இதுக்கு வந்து நான் ஒரு 2 கப்பு கடலை மாவு, 2 கப்பு கடலை மாவு, 1/2 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். பூண்டு கொஞ்சம் பூண்டு எடுத்திருக்கேன், ஒரு 50 பூண்டு இருக்கும். பூண்டு உரித்து வச்சுருக்கேன் பல். 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கல் உப்பு எடுத்து வச்சுருக்கேன், பெருங்காயத்தூள் கொஞ்சம், 5-6 வத்தல். இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது. இப்போ நம்ம அடுத்து வந்து இந்த வத்தலை கொஞ்சம் நல்லா ஆட்டிக்கிட்டு அரைச்சிக்கிடுவோம். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் 1-2 உடச்சி எடுத்துக்கிடுவோம். இந்த பூண்டையும் நைஸாக ஆட்டிக்கிடுவோம். வத்தல் கொஞ்சம் கல் உப்பு 2ஐயும் போட்டு நல்லா கொரகொரப்பாக இப்படி அரைச்சி எடுத்தாச்சு. இது கூடவே நம்ம பூண்டு இதையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கிடுவோம். பூண்டு பல்லையும் 1-2 போட்டு நசுக்கி எடுத்தாச்சு. இப்போ வந்து மிளகை 1-2 உடச்சிக்கிடுவோம். அந்த மிக்சிலேயே போட்டு 1-2 ஓட விட்டு எடுத்துக்குவோம். லாஸ்ட்டாக நம்ம ஜீரகத்தை போடுவோம். மிளகு, வத்தல், கொஞ்சம் உப்பு, கல் உப்பு, மிளகு, பூண்டு பல், இதெல்லாம் நல்லா கொஞ்சம் கொரகொரப்பாக, ரொம்ப நைஸ் இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். நம்ம வந்து ஜீரகத்தை இதோட போட்டுக்குருவோம். லாஸ்ட்டாக கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்குருவோம். இப்போ வந்து நம்ம எல்லாம் பிசைவோம். கடலை மாவு 2 கப்பு, அரிசி மாவு 1 கப்பு, கடலை மாவு 1/2 கப்பு, அரிசி மாவு, இந்த அரைச்ச பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஜீரகம் 2 ஸ்பூன் ஜீரகம், ஜீரகத்தை அப்படியே போட்டுருங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதை போட்டு இப்போ முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிடுவோம். மாவை இந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கிடுவோம். பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா தேய்க்க முடியும். கரண்டியில் தேய்க்கிறது தான் தேய்க்க முடியும். இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கிட்டா போதும். எண்ணெய் சூடாகிக்கிட்டு இருக்கு, நல்லா சூடாகட்டும். ரொம்ப சூடாக்கிறாதீங்க, ஒரு பாதி சூடு வந்த உடனேயே நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடணும், இல்லாட்டா கரியிரும் சேவு. இப்போ வந்து எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். நீங்கள் வீட்டில் இருக்கிற கரண்டி எடுத்துக்கோங்க. நான் இந்த கண்ணு கரண்டி எடுத்திருக்கேன், சின்ன கரண்டியாக தான் இருக்குது. அதுக்கு தக்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தேய்ப்போம். இப்போ வந்து கரண்டியில் எண்ணெயை நல்லா தடவிக்கோங்க. எண்ணெயை தடவிக்கிட்டு கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு இப்படியே தேய்ச்சி விடுங்க. சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா முருக வேகவும் எடுங்க. வீட்டில் நல்ல பெரிய கரண்டி இருந்தால் பெரிய கரண்டியை வச்சு நீங்கள் போடுங்க. நம்ம எடுத்துருவோம். இருக்கிற மாவையெல்லாம் தேய்ச்சி எடுத்துருவோம். எண்ணெயை ரொம்ப முருக விட்டுறாதீங்க, ரொம்ப கரியிரும் முருக விட்டோம்னா. அப்படியே என்ன செய்யுங்க, அப்படியே திருப்பி விட்ருங்க. நல்லா வேகட்டும். நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம். அடுப்பை கூட்டிடக்கூடாது,
சிம்மிலியாக தான் இருக்கணும், இல்லாட்டா கறியிரும். நம்மளுக்கு சாத்தூர் சேவு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எழுதுங்க. நன்றி.